வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 23 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். சம்மச்சக்குவா மற்றும் ஃபாகுவா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். கௌர்மரியா மற்றும் கவுடி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். தாலோ மற்றும் மியூசோல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. சாங் மற்றும் லூர் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, காசி, குக்கி, லக்கர், பாவி, ரபா, சிண்டெங் மற்றும் லூஷாய். பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரிகா 2019ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பைஜாக், தோகா, ஹோலி மற்றும் ரெக்தால் சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. நீதித்துறை மறு ஆய்வு, ஜனாதிபதியின் நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்ல குற்றச்சாட்டு அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். முதல் 5 திட்டம் 1951 இருந்து 56 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த திட்டம் ஹரோ டோமர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் சரத்து 201 சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் நிதி அமைச்சர் சண்முகம் ஷெட்டி. ஆரஞ்ச் கிளர்ச்சி 1914ஆம் ஆண்டு ஜாத்ரா பகத் மற்றும் தானா பகத் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை கரம் உற்சவ், ரோகிணி மற்றும் துசு. இன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மந்தன் யோஜனா. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. யுஎன் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராபர்ட் வெய். 77வது லோகோர்னோ திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுபவர் யார்? ஷாருக் கான். இந்தியாவிற்கு 1000 மெகாவாட் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்யும் நாடு எது? நேபாளம். இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை காப்பீட்டை செயல்படுத்திய முதல் மாநிலம் எது? நாகாலாந்து. எந்த அமைப்பு Su-30 Mk1 போர் விமானத்தில் இருந்து கிளைட் பாம் கௌரவை சோதனை செய்தது? DRDO. பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் 2024க்கான செஃப்டி மிஷனாக நியமிக்கப்பட்டவர் யார்? சத்யபிரகாஷ் சங்வான். சத்யபிரகாஷ் சங்வான். ஷேக் தலால் ஃபகத் ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலுடைய தலைவர். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ரகுராம் ஐயர். பாரிஸ் ஒலிம்பிக் ஜூரியில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண் பில்கிஸ் மிர். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான இந்தியாவின் செஃப்டி மிஷன் ககன் நரங். இந்திய பயண விருதுகள் 2024 எந்த விமான நிலையம் சிறந்த விமான நிலைய விருதை வென்றது? ராஜீவ்காந்தி விமான நிலையம். ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம். இண்டிகோ இந்தியாவில் சிறந்த குறைந்த கட்டண விமான நிறுவனம் மற்றும் தெற்காசிய விருது வாங்கியிருக்கு. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் ஸ்கை டிராக்ஸ் உலக விமான நிலைய விருதுகளின்படி 2023 இந்தியா மற்றும் தெற்காசியாவில் சிறந்த விருது. கோவா சர்வதேச விமான நிலையம் சிறந்த நிலையான கிரீன்ஃபீல்டு விமான நிலைய விருது வாங்கியிருக்கு. GMR ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையத்துக்கு இந்தியா மற்றும் தெற்காசியாவில் சிறந்த விமான நிலைய விருது வழங்கப்பட்டிருக்கு. 2024 மகளிர் T20 உலக கோப்பையை நடத்தும் நாடு எது? 2024 அதாவது இந்த வருஷம் மகளிர் T20 உலக கோப்பை பங்களாதேஷ் நாட்டுல நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா அங்க ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல நிறைய பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்டா விஷயம் போயிட்டு இருக்கனால இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் என்ன பண்ணாங்க, பங்களாதேஷ் நாட்டுல நடக்கக்கூடிய இந்த கோப்பைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுக்கு மாத்திட்டாங்க. கசிசோ ரபாடா IPL-இல் அதிவேகமாக 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர். ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 2000 ரன்களை கடந்த வீரர் சுப்மன் கில். உலக கோப்பையில் 50 சிக்சர்களை அடித்த முதல் பேட்ஸ்மேன் மற்றும் T20 வடிவத்தில் 5 சிக்சர்களை அடித்த முதல் இந்தியர் மற்றும் T20-யில் 200 சிக்சர்களை அடித்த முதல் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. ஒருநாள் போட்டியில் 50 சதங்கள் அடித்த உலகின் முதல் பேட்ஸ்மேன் மற்றும் T20 வடிவத்தில் 12000 ரன்கள் எடுத்த முதல் இந்தியர் விராட் கோலி. ஆண்கள் ஆசிய கோப்பை 2025 இந்தியா, அதாவது அடுத்த வருஷம் இந்திய நாட்டுல நடக்க போகுது. மதம் அல்லது நம்பிக்கையின் அடிப்படையில் வன்முறை செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் சர்வதேச தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி நாம் அனுசரிக்கிறோம்.
ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். ஜூன் 30 சர்வதேச பாராளுமன்ற தினம். ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவாஸ். ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம். ஜூலை 22 இந்தியாவின் தேசிய கொடி தினம். ஜூலை 28 உலக ஹெப்படைட்டிஸ் தினம். ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ். ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். எந்த ராக்கெட்டை பயன்படுத்தி இஸ்ரோ சமீபத்தில் EOS-8 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது? SSLV-D3. SSLV-D3 சொல்லக்கூடிய ராக்கெட்டை பயன்படுத்தி EOS-8 சொல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை இஸ்ரோ அனுப்பியிருக்காங்க ரீசெண்டா. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து தான் இந்த செயற்கைக்கோளை அனுப்பியிருக்காங்க. இது ஒரு பூமி ஆராய்ச்சி செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரோ ஏரியன் 5 ராக்கெட்ல GSAT-24 அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் அனுப்பியிருக்காங்க. நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் சிங்கப்பூர் நாட்டுடைய ஒரு 3 செயற்கைக்கோள ராக்கெட்ல அனுப்பியிருக்காங்க. உலகின் முதல் மல்டி சென்சார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் கேலக்ஸி. இந்தியாவின் முதல் சூரிய மின்னோட்டம் ஆதித்யா L1. இது அனுப்புனது PSLV C57ல. இன்சாட் 3DS வானிலை ஆய்வு செயற்கைக்கோளை ரீசெண்டா இஸ்ரோ அறிமுகப்படுத்தி ராக்கெட்ல அனுப்பியிருக்காங்க. GSLV அப்படிங்கிற ராக்கெட்டுக்கு இன்னொரு பேர் நாட்டி பாய். போலாரிஸ் டான் மிஷன் எந்த வான்வெளி ஏஜென்சியின் விண்வெளி பணி? போலாரிஸ் டான் மிஷனை எந்த ஸ்பேஸ் ஏஜென்சி விண்வெளி ஏஜென்சி அனுப்ப போறாங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். உலகத்துடைய முதல் பிரைவேட் ஸ்பேஸ் வாக். ஜாக்சாவும் அதாவது ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சியும் இஸ்ரோவும் சேர்ந்து லூபெக்ஸ் சொல்லக்கூடிய நிலவு பயணத்தை தொடங்க போறாங்க. நாசா 2024 பூமியை அப்போபஸ் சொல்லக்கூடிய ஒரு சிறுகோள் நெருங்க போது அது குறித்து ஆய்வு செய்ய போறாங்க. ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சி ஆப்டிகல் லைட்னு சொல்லக்கூடிய ஒரு உளவு செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பியிருக்காங்க. நாசா கடல் மற்றும் வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய பேஸ் மிஷன் தொடங்கியிருக்காங்க. நாசாவும் ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்ந்து உலகின் முதல் மர செயற்கைக்கோள் லிக்னோசாட்டை விண்ணில் அனுப்பியிருக்காங்க. ரஷ்ய நாடு ஈரான் நாட்டுடைய இமர்ஜிங் செயற்கைக்கோள் பார்ஸ் 1 விண்ணில் ஏவியிருக்காங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி காயான்னு சொல்லக்கூடிய தொலைநோக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாசா சந்திரனில் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ரயில்வே அமைப்பை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. வடகிழக்கு இந்தியாவின் எந்த கோயில்களில் அம்புபாச்சி மேளா நடைபெறும்? காமாக்கியா.